அம்மா வலிக்குது. ஒண்ணும் இல்லப்பா, அழாத. அம்மா ஒண்ணும் இல்ல. மெதுவாம்மா. வலிக்குதா? அம்மா வலிக்குது. ஒண்ணும் இல்லப்பா. வலிக்குது. பையனுக்கு என்னமாச்சு? போன வருஷம் நடந்த ஒரு விபத்துல முதுகுல அடிபட்டுருச்சுங்க. அப்போ இருந்து இவனால நிமிந்து உட்கார முடியாது, குதிக்க முடியாது. நாங்களும் போகாத ஆஸ்பத்திரி இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல. பையனோட வளைஞ்ச முதுக இது வரைக்கும் யாராலையும் சரி பண்ண முடியல. ஏதோ பேசிட்டு இருக்கா. ஓ பாக்கலாம் வாங்க. 24 மணி நேரமும் மடியில அணத்திக்கிட்டே இருப்பான். அப்பப்போ இந்த தைலத்தை தேய்ச்சி விடுவேன். 1/2 மணி நேரம் வலி நிக்கும், மறுபடியும் ஆரம்பிச்சிரும். இந்த விசேஷத்துக்கு முதல்ல நான் மட்டும் தான் வரதா இருந்துச்சு. பையன் வீட்டிலே முடங்கி கிடந்தான். ஒரு மாற்றத்துக்காக விசேஷ வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு இவங்க அப்பா சொன்னாரு. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். மனசறிஞ்சு நாங்க யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலங்கய்யா. ஆனா எங்க வம்சத்துல யாரு என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. என் பையன் தலையில வந்து விடிஞ்சிருச்சு. கவலைப்படாதம்மா, சரி பண்ணிடலாம். வேண்டாம் வேண்டாம் வலிக்குது. கங்கா, குப்புற விழுந்த போட்டோல கண்ணாடி உடையாம பண்ண மாதிரி இந்த பையனோட முதுகையும் எதையாவது பண்ணி சரி பண்ணிடுவார் போல இருக்கு. அட போங்க வனஜா, உடுக்கி எடுத்து நிமித்து வைக்க முதுகென்ன ஒதுங்கி போன வெங்கல பித்தளை பாத்திரம்னு நினைச்சீங்களா? வியாக்கியனத்தை பாரு. பாக்கலாம் இருங்க. வலிக்குதும்மா வலிக்குது. அம்மா வலிக்குதும்மா. பையன் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், வலிக்கிற இடத்துல அடிக்கிறீங்களே. அம்மா என்ன மனுஷங்க நீங்க? வலிக்குதும்மா, வலிக்குது. கையிடுமா, கையிடு. வலிக்குதும்மா வலிக்குது. என்ன இவரு கையில குச்சிய வச்சுக்கிட்டு குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்காரு? நீங்க வேற சும்மா இருங்க. அண்ணன் ஏதோ செஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ அத்தை, அறியாத புள்ளிய அடிச்சு அடிச்சு விளையாடுறதுக்கு பேர் தான் ட்ரீட்மெண்டா? நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு நிக்கிறியா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். சும்மா பெரிய மனுஷனா ஆயிட்டீங்களேன்னு பாக்குறேன், இல்ல கண்டபடி கேட்டுருவேன். பையன் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், வலிக்கிற இடத்துல அடிக்கிறீங்களே. என்ன மனுஷங்க நீங்க? இவனை குணப்படுத்துற அறிவு என்கிட்ட இருக்க போய் தான் அப்படி அடிச்சேன். வாங்கின அடியில இப்ப இவனுக்கு பாதி குணமாயிடுச்சு. இவன் ஒரு ஓட்டம் ஓடிட்டு வந்தான்னா மிச்சம் இதையும் குணமாயிடும். தம்பி எந்திரி, 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 எழுந்திரி, எழுந்திரி, எழுந்திரி. வலிக்கிற இடத்துல அடிக்கிறீங்களே, என்ன ஏமா மனுஷங்க? விடுமா, சும்மாருமா, எழுந்திரி, எழுந்திரி, எழுந்திரி. தைரியமாரு, தைரியமாரு. வலிக்காது, 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 வலிக்காது. தைரியமாரு, தைரியமாரு. அதோ அங்க பாத்தியா, அந்த தட்டுல ஆப்பிள் தெரியுது பாத்தியா, அதை ஓடி போய் எடுத்துட்டு வா போ. நடக்கவே முடியாத பையனை ஓட சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சும்மா இருக்க சொன்னலம்மா, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. அதை போய் ஓடி எடுத்துட்டு வா. அந்த ஆப்பிள் எடுத்துட்டு வா, போ போ.
இன்னொரு ஆப்பிள் எடுத்துட்டு வா. போ 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 மெதுவா 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 போ 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 போ. அப்படிதான் அப்படிதான். தாத்தா எனக்கு இப்ப வலிக்கல. வலிக்காது வலிக்காது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தைரியமா போ. இனிமே வலிக்காது. போ. நடக்கிறான். அப்ப கண்டிப்பா இவர்கிட்ட என்னமோ சித்து வேலை இருக்கு. இல்லைன்னா கண்ணாடி உடையாம காப்பாத்த முடியுமா? இந்த பையனை நடக்க வைக்க முடியுமா? நந்தினி வேற போன் பண்றா. அண்ணனை அப்புறம் கவனிப்போம். முயற்சித்தால் முடியாதது உண்டோ? ஹலோ ஆண்டி. நந்தினி சொல்லு. நீ பாட்டு கால் பண்ணிட்டே இருக்க. நான் ஃபங்க்ஷன்ல இருக்கேன்ல, அதான் அட்டெண்ட் பண்ண முடியல. ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் எத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, அங்கெல்லாம் எடுத்து பேச முடியாது நந்தினி. நீ கால் பண்ணதை நான் பார்த்தேன். அதனாலதான் உன்கிட்ட பேசணும்னு இப்ப தனியா வந்து உன்கிட்ட கால் பண்ணிட்டு இருக்க. சொல்லு. சரி, அதை விடுங்க. ஃபங்க்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு சாதகமான விஷயம் ஏதாவது நடக்குதா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க ஒரு பிரமாதமான விஷயம் நடந்திருக்கு. அத நமக்கு சாதகமா மாத்திக்க முடியுமா எப்படின்னு தான் தெரியல. என்ன சொல்ல வரீங்க? ஆமா நந்தினி, கேக்குறதுக்கு ஆள் இல்லாம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாலே ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. அவளுக்கு ஆண்டவனா பார்த்து பெரிய ஆப்பா வச்சிருக்கான். உங்க குரல்ல பயங்கரமான உற்சாகம் தெரியுதே. நீங்க இப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு அங்க அப்படி என்ன நடந்துச்சு? நான் விஷயம் என்னன்னு சொன்னேன்னா ஏன் உற்சாகம் உனக்கும் தொத்திக்கும். ஆண்டி, பில்டப் எல்லாம் போதும். அகிலாண்டேஸ்வரிக்கு ஆண்டவன் ஆப்ப வச்சான்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இந்த ஆதிக்கடவுர் ஆதி பரமேஸ்வரன் ரிட்டர்ன்ஸ் நந்தினி. யாரு? ஆதி பரமேஸ்வரனா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி கடவுள் ஜமீனை விட்டு போன அந்த ஆதி பரமேஸ்வரனா? நந்தினி, உனக்கு அந்த பரமேஸ்வரன் தெரியுமா? தெரியுமாவா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறது சாதாரணமான ஆள் கிடையாது. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி. அந்த பெரிய சிங்கத்தை அடிக்கணும்னா அத பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு அப்பதான் அட்டாக் பண்ண முடியும்னு ஆதிக்கடவுர் மொத்த வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உள்ளே வந்தேன். சூப்பர் நந்தினி, நல்ல பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்க. வெரி குட். ஏன்னா ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிய அசைக்க முடியுமா? அது கரெக்ட் தான் நந்தினி. இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும்னு அகிலா மட்டும் இல்ல, யாருமே நினைச்சு பார்த்திருக்க முடியாது. உடன்பிறப்ப பார்த்த அதிர்ச்சியில அகிலா ஓடி போய் ரூம்குள்ள உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ் பாண்ட் தான் உள்ள போய் என்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வந்தாரு. அப்போ அகிலாண்டேஸ்வரிக்கு
இன்னும் அண்ணன் மேல இருக்கிற கோபம் தீரல அப்படித்தானே? அவளுக்கு கோவம் வந்தா அது என்னைக்கு தீந்திருக்கு? அது கிடக்கட்டும் விடு. நந்தினி, நாம எப்பவுமே அகிலாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு அதை இன்னும் அவளுக்கு எதிரா திருப்பி விட்டு நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைப்போம். இப்போ இந்த பரமேஸ்வரனை அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே. அகிலாண்டேஸ்வரியோட அண்ணன் குடும்பத்தோட வந்திருக்காரா இல்ல தனியா வந்திருக்காரா? தனிமரமா தான் வந்திருக்காரு. அவரு இந்த வீட்டை விட்டு போன ஒரு வருஷத்துல பொண்டாட்டி பிரசவத்துல போய் சேர்ந்துட்டா. பிறந்த குழந்தையும் போய் சேர்ந்துருச்சு. அங்க இங்கன்னு சாமியாரா சுத்திட்டு இப்ப திடீர்னு ஜமீனா வந்து நிக்கிறாரு. அப்படியா? நந்தினி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். யாரும் இல்லாத பரதேசியா வந்திருக்காரு இந்த பரமேஸ்வரன். அவர் சாதாரணமா வரல, சித்து வேலையெல்லாம் தெரிஞ்ச சித்தர் பரமேஸ்வரனா வந்திருக்காரு. சித்தராவா? ம் இத்தனை வருஷமா காத்திருந்தது சரியான நேரத்துல அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்க அகிலாண்டேஸ்வரியோட அண்ணன் கிளம்பி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இத நம்ம கெட்டியா புடிச்சுக்கிட்டா போதும். அகிலாண்டேஸ்வரி ஆட்டத்துக்கு ஒரு முடிவே கட்டிடலாம். இதேதான் நந்தினி நானும் நினைச்சேன். 10ல இருக்கிற குரு நமக்காக கிளம்பி 11ல வரப்போறாரு. இனிமே நம்ம நேரம் சூப்பர் டூப்பரா இருக்க போது பாரு. ஆண்டி, குரு பக்கத்துல இருக்கானா இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கானான்னு இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அத கரெக்டா முடிக்கணும். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. நீ எல்லாம் பேசு. ஆனா ஆண்டி, எதுக்கும் அந்த ஆதி பரமேஸ்வரன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அந்த ஆளு எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த ஆளு எங்க வந்திருக்கான்னு கவனிச்சுக்கிட்டு இருங்க. இத்தனை வருஷமா வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்காத ஆளு இப்போ திடீர்னு வந்திருக்கானா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீ வேற நந்தினி, என்ன பெரிய விஷயம் இருக்க போது? அவருக்கு ஒண்டிக்கு இடம் இல்லாம தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மத்தபடி எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இல்ல ஆண்டி, சித்து வேலைலாம் காட்டுறானா கண்டிப்பா போக்கடம் இல்லாம வந்திருக்க மாட்டான். கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. அப்படிங்கிற? சரி, கண்டுபிடிச்சிருவோம். அதை விட நமக்கு வேற என்ன வேலை? சரி நந்தினி, நான் ரொம்ப நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே ஆண்டி, கேர்ஃபுல். ஆதி பரமேஸ்வரன் திரும்ப வந்தது அகிலாண்டேஸ்வரிக்கு பிளஸ்ஸா இல்ல மைனஸா? ஆதி கடவுர் பரம்பரையில இன்னொரு எண்ணிக்கை கூடியிருக்கேன். அப்பா, என்னம்மா கையில? என்னங்கப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. கொடு. குடிங்கப்பா. சும்மா சொல்லக்கூடாதும்மா. சாப்பாடு மட்டும் இல்ல, காஃபியும் உங்க அம்மா எப்படி கலந்து கொடுப்பாளோ அதே மாதிரி கலந்து எடுத்துட்டு வந்திருக்க. பிரமாதம்.
நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ஏன் வந்தா என்ன தப்பு? ஒண்ணு பார்க்க நீ வாழ்ற வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? என்ன பாக்குறதுன்னு ஒரு பெரிய விஷயமா? நீங்க வரலனாலும் நான் வந்து உங்களை பார்க்க வந்திருப்பேனே. சரிம்மா, நான் இப்ப இங்க வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு முதல்ல. உங்களை நான் குடிசையில வந்து பார்த்தப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னோட பிறப்புல இருக்கிற ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த உண்மையை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? இங்க பாருங்கப்பா, என்ன பெத்த கடனுக்காக இந்த ஒரு கடமையை மட்டுமாவது கண்டிப்பா நீங்க செய்யணும்னு நான் சொன்னேனா இல்லையா உங்ககிட்ட? நீ அப்படி சொல்லவே இல்லைன்னு நான் இப்பமா சொன்னேன். அப்புறம் ஏன்பா இங்க வந்தீங்க? நீங்க இங்க இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு வகையில நான் தான் உங்க பொண்ணுங்கிற உண்மை அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டா அது நீங்க எனக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் ஆயிடாதா? ஆத்தாடி, நீ இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறதுலயும் ஓ அம்மாவை சலைச்சவ இல்லைன்னு நிரூபிச்சிட்ட. பாரு பாரு பாரு, முறைக்கிறது கூட உங்க அம்மா மாதிரியே இருக்க. பார்வதி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் ஒன்னும் இங்க பார்வதி அப்பாவா வரல, அகிலாண்டேஸ்வரியோட அண்ணனா ஆதிக்கடவுர் ஆதி பரமேஸ்வரா வந்திருக்கேன். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? போதும்பா. இந்த வாக்குறுதிய என்னைக்கும் நீங்க மறக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும். வேற எதுவுமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன். இந்த சித்தரண்ண இங்கேயே சுத்திட்டு இருந்தாரு, இப்ப ஆளை காணோம். ஒருவேளை வீட்டை விட்டு போயிட்டாரோ? ஆமா ஆமா. எங்க ஆளை காணோம்? இங்கதான் இருந்தார். என்னத்த எங்க இருந்தீங்க? நமக்காக 2 ஜூஸ் எடுத்து வச்சிருந்தேன் அத்தை. சூப்பரா இருந்துச்சு. ஐயோ, அத்தை ஒரு நிமிஷம், நீங்க அங்க போய் உட்காருங்க. சரி வாங்க. ஐயோ அத்தை, அவங்க முன்னாடி திட்டி என்ன அவமானப்படுத்துறீங்களே அத்தை. போங்க. ஆமா, பெரிய ஜனாதிபதிங்க இவளுங்க. இவங்க முன்னாடி அவமானப்படுத்தினதுக்கு இவளுக்கு அப்படியே ரோஷம் வந்து புத்துக்குதா. வலிக்குது. நானே ஆளை காணோம். ஏண்டி, இங்க ஆதிக்கடவுர் பரமேஸ்வரன் வந்தாருல, சித்து வேலையெல்லாம் பண்ணிட்டு, அவர் எங்கடி போனாரு? எங்க இருக்காங்க? அவரைதான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணுல மாட்டாம ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட. நீ யாரோட பொண்ணுங்கிற உண்மைய அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்ல விடாம இந்த ஆதி பரமேஸ்வரனோட வாய நீ கட்டி போட்டாலும் எல்லாம் வல்ல அந்த பரமேஸ்வரன் நேரம் வரும்போது உன்னை பத்தின உண்மைய அகிலாண்டேஸ்வரி கிட்ட தெரியப்படுத்திடுவான்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஏய்,